கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றதும் அவருக்காக வாழ்வதும் தேவன் கொடுத்த மகா பெரிய ஈவு. ஆமென். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அன்புக்குரியவர்களே, மகா பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நரகாக்கினைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பாவாக்கினைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், கோபாக்கினைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசேஷமான மேன்மையான ரட்சிப்பை நம்முடைய நீதி நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய இரக்கத்து நிமித்தம் அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை கழுவி புதிய பிறவியாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் புதிய வல்லமையினால் நிரப்பி நம்மை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! நாம் மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஒருவேளை இன்னும் இந்த மகத்தான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கே ஆண்டவரே, அந்த மறு ஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் என்னை தொட்டு ரட்சியும் என்று கேளுங்கள், உங்களையும் ரட்சிப்பார். ஆமென். வீட்டில் உள்ள ரட்சிக்கப்படாத மக்களுக்காக வேண்டுதல் செய். ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. எனவே இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், மற்றவர்கள் பெறுவதற்கு ஊழியம் செய்வோம், ஜெபிப்போம். ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில ஒரு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களை நம்முடைய மந்தையிலே சேர்க்கும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.